தமிழுக்கு முதல் வணக்கம். ஸோ இந்த வீடியோ இது வரைக்கும் நம்ம பண்ண அன்பாக்சிங்லேயே ஒரு யூனிக்கான அன்பாக்சிங் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி என்ன இதில் யூனிக் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக ஒரு ஹெட்ஃபோன் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். பட் இந்த ஹெட்ஃபோனில் ஒரு யூனிக்கான இன்வென்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் வந்து இப்படியும் கூட இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு கேட்பீங்க. ஸோ BlitzWolf பிராண்ட்லேருந்து BW-BTS. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற பாக்ஸ் தான். ஸோ இந்த ஒரு ஹெட்ஃபோனை தான் நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இதில் ஒரு யூனிக்கான ஒரு டெக்னாலஜி இருக்குது. போன் கண்டக்ஷன் ஹெட்ஃபோன். இது போன் கண்டக்ஷன் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஹெட்ஃபோனை நீங்கள் நேரடியாக உங்களுடைய காதுகளில் வைக்க தேவையே கிடையாது. அதை தவிர இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், இதில் என்னென்ன நிறைகள் இருக்குது, என்னென்ன குறைகள் இருக்குது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. இது வரைக்கும் நம்ம தமிழ் மொபைல் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கக்கூடிய பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ அன்பாக்சிங் பார்த்துட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே நமக்கான போன் கண்டக்ஷன் டெக்னாலஜியுடைய இந்த ஹெட்ஃபோன் கொடுத்துருக்காங்க. 1 இயர்க்கான வாரண்டி கார்டு, யூசர் மேனுவல், இதுக்கான பிரத்யேகமான சார்ஜர், ஃபைனலாக ஏர் பிளக்ஸ். இப்போ இந்த ஹெட்ஃபோனுடைய அவுட்டர் டிசைனை பற்றி பார்த்தோம்னா BlitzWolf அப்படின்ற பிராண்ட் நேம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட்ஃபோனை வந்து நம்ம எப்படி வியர் பண்ணுறது அப்படின்றத நான் வந்து வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது இந்த ஹெட்ஃபோனுடைய அவுட்டர் டிசைனை பொறுத்த வரைக்கும் மேட் ஃபினிஷில் நல்ல லுக் வைஸும் நல்லா தான் இருக்குது. நல்லா டச் பண்ணுறப்போ நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கான சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பிரத்யேகமான சார்ஜரை யூஸ் பண்ணி தான் இந்த ஹெட்ஃபோனை சார்ஜ் பண்ண முடியும். அந்த சார்ஜரை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதை நம்மளை யூஸ் பண்ண முடியாது. ஸோ பட்டன்ஸ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் அந்த BlitzWolf பிராண்டிங்க்கு கீழே பார்த்தீங்கன்னா வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஒரு பட்டன், வால்யூம் டிக்ரீஸ் பண்ணுறதுக்காக ஒரு பட்டன், அண்ட் ஃபைனலாக வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய பட்டன்லேயே பவர் பட்டனும் கொடுத்துருக்காங்க. 3 செகண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த ஹெட்ஃபோன் வந்து ஆன் ஆயிரும். அதே 3 செகண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த ஹெட்ஃபோன் ஆஃப் ஆயிரும். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா மல்டி ஃபங்க்ஷனல் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. வித் மைக்ரோஃபோனும் இருக்குது. மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபோன் வந்து அட்டெண்ட் பண்ணுறது, நெக்ஸ்ட் ட்ராக் வந்து ப்ளே பண்ணுறது, சாங் பாஸ் பண்ணுறது, ப்ளே பண்ணுறது, இந்த மாதிரி மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் வந்து இந்த ஒரு பட்டன்லேயே நம்ம வந்து பண்ணிக்கலாம். அடுத்ததாக நீங்கள் நினைக்கக்கூடியது, இந்த ஹெட்ஃபோனில் நம்ம காதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு இடமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ இதுதான் ஒரு புதிய டெக்னாலஜி அப்படின்னு சொல்லலாம், போன் கண்டக்ஷன் டெக்னாலஜி. ஸோ இந்த ஏர் ட்ரம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரம்ஸ் மூலமாக தான் நமக்கு இதில் தான் அந்த போன் கண்டக்ஷன் டெக்னாலஜி இருக்குது. ஸோ இது மூலமாக தான் நம்மளுடைய காதுகளில் நம்ம தெளிவான அந்த சவுண்ட்ஸை வந்து நம்மளால் கேட்டுக்க முடிகிறதுக்கான தன்மை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை எப்படி நம்ம ரெகுலராக தொடர்ந்து யூஸ் பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா 3 செகண்ட்ஸ்லேயே இந்த ஹெட்ஃபோன் வந்து உங்களுக்கு ஆன் ஆயிரும். ஆன் ஆனதோடு மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆனதுக்கான ப்ளூ லைட் வந்து உங்களுக்கு பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போது இந்த ஹெட்ஃபோன் என்ன நேமில் நம்மளுடைய மொபைலில் பேர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா BW-BTS6 அப்படின்ற நேமில் தான் பேர் ஆகும். ஓகே, இப்போ நீங்கள் அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க, அதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸையும் பார்த்துருப்பீங்க. ஓகே, நார்மலாக இப்போ இந்த நம்ம ஹெட்ஃபோனை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைரெக்டாக அதை நம்ம காதில் வைக்க முடியாது. அதுக்கு பதிலாக ஜஸ்ட் நம்ம இந்த மாதிரி தான் நம்மளுடைய காதுகளில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். காதுகள் அப்படின்னு சொல்கிறத விட காதுகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த போனில் தான், சீக் போனில் தான் நம்மளால் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். நேரடியாக உங்களுடைய காதுகளில் வைக்க முடியாது. இப்போ நம்ம இதில் இருக்கக்கூடிய ஒரு யூனிக்கான ஃபீச்சர் பார்க்கலாம், போன் கண்டக்ஷன். ஸோ இங்கே நிறைய பேருக்கு கேள்வி வரும், வாட் இஸ் போன் கண்டக்ஷன்? போன் கண்டக்ஷன்னா என்ன, இது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்ற நிறைய கேள்வி வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ போன் கண்டக்ஷன் அப்படின்னா டைரெக்டாக உங்களுடைய எலும்பு மூலமாக அந்த ஒலி அலைகளை எடுத்துக்கிட்டு உங்கள் காதுக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் போன் கண்டக்ஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இது நேரடியாக உங்களுடைய காதுகளுக்கு அந்த ஒலியை வந்து கொடுக்காது. மற்றபடி உங்களுடைய எலும்புகள் மூலமாக அந்த ஒலியை எடுத்துகிட்டு கொண்டு போய் உங்களுடைய காதுகளில் கொடுக்கும். நார்மல் ஹெட்ஃபோனுக்கும் இந்த ஹெட்ஃபோனுக்கும் கண்டிப்பாக ஒரு யூனிக்கான ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன், நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நார்மலான ஒரு TWS இயர்ஃபோனை யூஸ் பண்ணுறப்போ உங்களுடைய காதுகளில் நேரடியாக ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவீங்க. அப்படி இருக்கப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு எனக்கு கேட்டிங்கன்னா, அதில் கேட்க முடியாத சில சவுண்ட்ஸை கூட இந்த ஒரு போன் கண்டக்ஷன் டெக்னாலஜி இருக்கக்கூடிய இந்த ஒரு ஹெட்ஃபோனை யூஸ் பண்ணி நம்மளால் தெளிவாக கேட்டுக்க முடியுது. அடுத்ததாக நீங்கள் அன்பாக்சிங்கில் பார்த்துருப்பீங்க, ஏர் பிளக்ஸ் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக அந்த ஏர் பிளக்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். மற்றபடி ஒருவேளை
ஒருவேளை நீங்கள் இதை வாங்குனீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இந்த இயர் பிளக்கை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஹெட்ஃபோனை கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு சவுண்ட் குவாலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பேஸ்லேருந்து ஸ்டீரியோலேருந்து எல்லாமே அப்படியே துல்லியமாக நீங்கள் கேட்டுக்க முடியும். அந்த அளவுக்கு யூனிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போது நார்மலாக நம்ம இதில் சவுண்ட்ஸை வந்து கேட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஏர் பிளக்கை யூஸ் பண்ணி சவுண்ட்ஸை வந்து கேட்டு பார்ப்போம். இப்போ நான் வந்து இந்த ஏர் பிளக்ஸை வந்து பிரிச்சிடுறேன். ஓகே, இப்போ நம்ம கையில் அவங்க கொடுத்த 2 ஏர் பிளக்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ நான் வந்து ஒரு சாங்கை ஃபுல் சவுண்டோட இந்த ஏர்ப்ளக்ஸ் எல்லாமே கேட்டுட்டேன். இப்போ இந்த ஏர்ப்ளக்ஸை ஃபிக்ஸ் பண்ணி அதே சாங் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம செக் பண்ணலாம். ஓகே, நல்லா ஏர்ப்ளக்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நான் பேசுகிறது எனக்கே கேட்குது. இப்போ சவுண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணிடலாம். சீரியஸாக சொல்கிறேன், இந்த ஏர்ப்ளக் யூஸ் பண்ணி நான் அந்த சாங் கேட்குறப்போ சூப்பரான சவுண்ட் குவாலிட்டி என்னால் ஃபீல் பண்ண முடியுது. அதுக்காக எப்போவுமே இந்த ஏர்ப்ளக்கு நம்மளால் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவே முடியாது. இப்போது இந்த ஹெட்ஃபோனுடைய ஃபீச்சர் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. முக்கியமாக போன் கண்டக்ஷன் டெக்னாலஜி தான். ஸோ இந்த போன் கண்டக்ஷன் டெக்னாலஜியில் தான் இந்த ஹெட்ஃபோனே வந்து யூஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ஹெட்ஃபோனை நம்ம இப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு எதுவும் இரிட்டேட்டிங் இருக்கா அப்படின்னு கேட்டால், கிட்டத்தட்ட நான் ஒரு 6 to 7 hours வந்து நான் யூஸ் பண்ணேன். ரெகுலராக தான் யூஸ் பண்ணேன். எனக்கு வந்து அந்தளவுக்கு ஹெட்ஃபோன் இருக்கிற மாதிரியே சில சமயங்களில் எனக்கு ஃபீல் ஆகாது. மற்ற நேரங்களில் ஹெட்ஃபோன் இருக்கிறது தெரியும், மற்றபடி சில சமயங்களில் ஹெட்ஃபோன் இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீலே எனக்கு சுத்தமாக கிடையாது. முக்கியமாக இதில் பார்த்தீங்கன்னா கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிலே இருக்க தான் செய்யுது. கேமிங்க்கு வந்து ஆனால் தெளிவாக இப்போ எனிமிலாம் வந்து உங்கள் கிட்ட வந்து ஓடி வர்றாங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களால் லாங்கில் இருந்தே அந்த சவுண்டை இதில் கேப்சர் பண்ண முடியுது. அதுவும் சைலண்டாக இருக்கக்கூடிய பிளேஸில் வந்து நீங்கள் கேம் ப்ளே பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக அந்த எனிமியுடைய ஸ்டெப்ஸை வந்து உங்களால் ஈஸியாக கேப்சர் பண்ண முடியும். அடுத்ததாக சவுண்ட் குவாலிட்டி ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு, சூப்பரான சவுண்ட் குவாலிட்டி. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுண்ட் குவாலிட்டியை நம்ம வந்து இங்கே காம்ப்ரமைஸ் பண்ணியே தான் ஆகணும். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரௌட் அதிகமாக இருக்க ஏரியா, நீங்கள் உங்கள் வீட்டில் டிவி ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா, இல்லைனா ஃபேன் வந்து ரொம்பவும் அதிகமான சவுண்டோடு ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி உங்களை சுற்றி நாய்ஸ் அதிகமாக இருக்கிறப்போ இந்த ஹெட்ஃபோனுடைய யூசேஜ் வந்து டோட்டலாக நமக்கு வந்து ரொம்ப ஒரு டிஸப்பாயிண்டடாக தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு டிஸப்பாயிண்டிங் கொடுத்துச்சு, எனக்கு பர்சனலாக எனக்கு கொடுத்துச்சு. நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் நாய்ஸ் இருக்கிற இடத்துல இந்த ஹெட்ஃபோன் வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் வந்து நமக்கு கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். மற்றபடி நீங்கள் ஒரு மிஷினரிக்கு கிட்ட வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இல்லைன்னா க்ரௌட் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் வந்து வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அந்த நேரத்தில் எப்போவுமே நான் அந்த இடத்துல தான்ப்பா இருப்பேன், ஆனால் வந்து எனக்கு ஹெட்ஃபோன் வந்து எனக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. மற்றபடி நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரி ஏர் பிளக்ஸை வந்து நான் காதில் எப்பயுமே போட்டிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹெட்ஃபோன் உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல் ஆகக்கூடிய ஒரு ஹெட்ஃபோன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மிஷினரி அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாவில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. உங்களுடைய காதில் இந்த மாதிரி ஏர் பிளக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்படி இருக்கப்போ இந்த ஹெட்ஃபோன் அவங்க யூஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல அப்படின்னா கண்டிப்பாக சூப்பரான ஒரு சவுண்ட் குவாலிட்டியை வந்து அவங்களால கேட்க முடியும், அவங்களுடைய காதுகள் க்ளோஸ் பண்ணியிருக்க நிலையிலையும் கூட. ஓகே, ஃபைனலாக இந்த ஹெட்ஃபோனை நாங்கள் வந்து வாங்கலாமா வாங்க வேணாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் எப்போவுமே க்ரௌட் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா 100% வாங்கலாம். இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு யூனிக்கான டெக்னாலஜி வந்து நான் வந்து யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக வாங்கலாம். மற்றபடி நார்மலாக வந்து எனக்கு வந்து எப்போவுமே நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் இதை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். மற்றபடி இதோடைய ப்ரைஸ் டீட்டெயில் என்ன அப்படின்ற எல்லா தகவலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கேன். பெங்களூரில் செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு ஹெட்ஃபோனை. ஸோ இந்த ஹெட்ஃபோனை பற்றினா அதிகமான தகவல் வந்து நம்ம கொடுத்தாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் நம்மளுடைய தமிழ் மொபைல் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கக்கூடிய பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் a nice day.